Whoever does the will of God is my brother and sister and mother. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, Lord, I am yours and I belong to no one but you. My soul is yours and I live only by you. My will is yours and love only you. I love you as my first cause, since I am from you. I love you as my end and rest, since I am for you. I love you more than my own being, since my being subsists by you. I love you more than myself, since I am all yours and all in you. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம், வேறு யாருக்கும் நான் சொந்தமாக இருக்க வேண்டாம். என் ஆன்மா உம்முடையது, அது உமக்காகவே வாழ வேண்டும். என்னுடைய சித்தம் உம்முடையது, உம்மையே நான் அன்பு செய்ய வேண்டும். உம்மையே மூல காரணமாக வைத்து உம்மை நான் அன்பு செய்ய வேண்டும், ஏனெனில் நான் உம்மிடமிருந்து வருகிறேன். நீரே என் வாழ்வின் முடிவு, என் வாழ்வின் நிம்மதி, ஓய்வு, இளைப்பாற்றி. ஏனெனில் நான் உமக்காக என்னை விட உம்மை நான் அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் என்னுள்ளே இருந்து என்னை உணர்த்தி கொண்டும் உந்திக் கொண்டும் இருப்பவர் நீர். நான் என்னை விட முழுமையாக உம்மை அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் நான் முழுவதும் உமக்கே சொந்தம், உம்மிலே நான் இருக்கிறேன். ஒரு இயேசுவினால் இறைவனால் ஆகர்ஷிக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து எழுகின்ற வேண்டுதலாக இவைகள் அமைகிறது. இதை திருவாசகத்திலே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குவோம், அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை ஏற்று அவர் பாதத்தில் பணிந்து அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் தான் உண்மையான பக்தனுக்கு அழகு. If you cannot find happiness along the way, don't assume you will find it at another end of the road. வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும். கடைசியிலே கிடைக்கும் என்றால் அது இல்லாமல் போகலாம். நான் இருக்கின்ற இடத்திலே, வாழுகின்ற நிலையிலே, இருக்கின்ற சூழ்நிலையிலே மகிழ்ச்சியை காண வேண்டும், உணர வேண்டும், அந்த நிறைவை உணர வேண்டும். கண்டென்டட் மைண்ட் என்று சொல்லக்கூடிய, ஆண்டவரே போதும், நீர் எனக்கு கொடுத்தவைகளுக்காக நன்றி என்ற மனப்பான்மை வேண்டும். ஒருவனுக்கு அவன் கடவுளிடம் வந்து வேண்டுபவன் தான். கடவுள் அவனுக்கு காட்சி கொடுத்து, சரி உனக்கு 3 வரங்களை கொடுக்கிறேன். நிறைய பேரை கேட்டால் அவங்கவுங்க ஒருத்தன் வந்து நீண்ட வரம் ஆயுள் கேள், இன்னொருத்தன் கேட்க சொல்கிறான் ஆயுளை கேட்டுட்டு நீ இளமையாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே அதை வாழ முடியும். நல்ல ஆரோக்கியத்தை கேள். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் போதுமா? பணம் வேணாமா? செல்வம் வேணாமா? வசதி வாய்ப்பு வேணாமா? அப்படின்னு இப்படியே பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. எதை கேட்கறது என்றே ஒரு முடிவு வர முடியவில்லை. சரி, பலவிதமான தீர்மானங்களும் எண்ணங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். கடைசியில் அவன் குழம்பி போய், ஆண்டவரே நீ தான் கதி, எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல, பலரை விசாரித்து பார்த்தேன்,
ஆனாலுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்பதற்கு எனக்கு பிரியமில்லை. நீரே சொல்லும், என்னத்தை நான் கேட்கறது, உங்ககிட்ட என்ன வர வேணும்? அப்போ கடவுள் சொன்னாராம், போதும் என்ற மனதை கேள். கண்டென்டட் மைண்ட், இருப்பதை ஏற்றுக்கொண்டு நன்றியுடன் இருக்கின்ற மனம், அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும், நிறைவை கொடுக்கும். இல்லை என்றால் பாருங்கள், சைக்கிளு மொப்பேடாக மாறும், மொப்பேடு ஸ்கூட்டராக மாறும், ஸ்கூட்டர் வந்து புல்லட்டாக மாறும், புல்லட்டு வந்து அப்புறம் ஒரு சின்ன காராக மாறும், சின்ன காரு இன்னொரு காராக மாறும். பாண்டிச்சேரியில் நிறைய வாகனங்கள், வீட்டுக்கு வீடு வாகனங்கள் நிறைய இருக்குது. அதனால் ரோடு பூரா டிராஃபிக்கு. போதும், எனக்கு இந்த வசதி போதும் என்ற நிலையில் இருந்தால் அதோடு நிறுத்தி கொள்வோம். மனிதனுக்கு அந்த போதும் என்ற மனது இல்லாததினால்தான் இருக்கின்ற நிலையிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற மனநிலையிலே வாழ. மற்றவைகள் இருந்தால் கூட அதே போன்று பிறரோடு என்னையோ நம் பிள்ளைகளையோ நம் குடும்பத்தையோ ஒப்பிட்டு பார்ப்பது என்பது எப்பொழுதுமே ஒரு குறைவு மனதை, தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். இந்த பிள்ளைக்கு வேறு திறமை இருக்கும், அந்த திறமையை ஊக்குவி. கண்டிப்பாக இறைவன் எல்லாருக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறார். விதவிதமாக கண்டுபிடிப்பது நம்முடைய ஒரு புத்திசாலித்தனம், பரவாயில்லை. அதைவிட இப்படி செய். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தாய் தான் கற்றுக் கொடுத்தார். பள்ளிக்கூடத்தில் இவன் மண்டு மக்கு, இவனுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது என்று அனுப்பிவிட்டார்கள். மின்சாரத்தை பார்க்கிறோமே, இவ்வளவு கேட்ஜெட்ஸ் ஆரம்பம் அவர் தானே. அதே போல மார்க்கோனி, அவங்க அப்பா அடிக்கடி கோயிலுக்கு போய் வேண்டுவாராம். என்னப்பா பண்ணுறீங்க? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? இங்கே வேண்டுறேன், அவர் கேட்பாரு. நீங்கள் இப்போ பேசுறது எப்படி அவர் அங்கே கேட்பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவானா சின்ன பையனாக இருக்கும்போது. பிறகு அவன் முதலாக கண்டுபிடித்த அந்த தொலைபேசி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் கேட்கும் பொழுது தன் தந்தையை நினைத்தான். அன்று என் தந்தை எங்கேயோ இருக்கிற கடவுளிடம் பேசினார், இப்பொழுது நான் அருகில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் பேசுவதற்கு ஒரு சாதனத்தை கண்டுபிடித்திருக்கிறேனே, நானே இப்படி செய்ய முடியும் என்றால் கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அதை உணர்ந்தவராகத்தானே என் தந்தை இருந்தார் என்று தந்தையை நினைத்து கொண்டான். ஆகவே சாதாரணமானவைகளை வைத்து உடனடியாக நாம் தீர்ப்பிடக்கூடாது, அல்லது இல்லாதவைகளை வைத்து ஏங்கிக் கொண்டு இருத்தல் ஆகாது. இருக்கின்ற நிலையிலே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், நிறைவாக இருக்கிறேன், இறைவா உமக்கு நன்றி என்பதில் நாம் ஒரு வளர்ச்சி காண வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் கிழக்கும் இல்லை, மேற்கும் இல்லை, தெற்கும் இல்லை, வடக்கும் இல்லை, உலக அனைத்தும் அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரே சகோதரத்துவமே உண்டு. ஒரே சகோதரத்துவம், அனைவரும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய அன்புக்காக. இப்போ நம்முடைய கோவிலுக்கு கிறிஸ்தவர்கள் தான் வரணும், மற்றவங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் வரலாம். அதே போன்று நன்மை வாங்குவதற்கு ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோமே தவிர, செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். அந்த தகுதியை பெற்று வாருங்கள், அதற்குரிய அருட்சாதனங்கள் தயாரிப்புகள் பெற்று வர வேண்டும். இப்போ கோயிலுக்கு வரோம், ராத்திரி எப்படி நம்ம நைட் ட்ரெஸ் போட்டு தூங்கணும், நைட்டியை போட்டோ அல்லது கையில் கட்டிக்கிட்டோ தூங்கணும், அப்படியேவா வந்துடுறோம்? காலையில் எழுந்து தயார் செய்து கொண்டு ஆலயத்துக்கு வருகிறோம் அல்லவா, ஒரு தயாரிப்புடன். அதே போன்று ஆண்டவரை என் உள்ளத்தில் வாங்குவதற்கு வேண்டிய தயாரிப்பு வேண்டும். இயேசுவை பெற்ற நிலையிலே நான் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். ஆகவே உலக அனைத்தும் அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரே சகோதரத்துவம். அப்படி இருக்கும் பொழுது ஊழலுக்கோ சதித்திட்டத்திற்கோ அல்லது பிறரை வசைபாடி குழி தோண்டி புதைப்பதற்கோ இப்படிப்பட்டவைகள் நடைபெறாது. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Heavenly Father, you are the source of all true friendship and love. In all my relationships, may your love be my constant guide for choosing what is good and for rejecting what is contrary to your will. விண்ணக தந்தையே,
உண்மை நட்பிற்கும் அன்பிற்கும் ஊற்றானவரே, உமது சித்தப்படி நல்லவைகளை தேர்ந்தெடுக்கவும் அல்லாதவைகளை நிராகரிக்கவும் எனது எல்லா வகை உறவிலும் உமது அன்பு நிரந்தர வழித்துணையாக இருக்கட்டும். நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட நாங்கள், உம்மால் அருள் பொழிவு செய்யப்பட்ட நாங்கள், நீர் எமக்கு கற்றுத்தந்த விழுமியங்களின்படி நடக்கவும் வாழவும் இயங்கவும் செய்தருளும். சமாதானத்தையும் அன்பையும் எல்லாம் ஒரே தந்தையின் மக்கள் என்ற உணர்வையே எமக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.